ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நாதன் கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து திருக்கற்காவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்துலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. பழையாறை தளத்துலேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. பட்டீஸ்வரத்துலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. கும்பகோணத்துலேருந்து பட்டீஸ்வரம் வரை பேருந்தில் வந்து அங்கேருந்து இந்த தளத்துக்கு வந்து ஆட்டோவில் வந்து நம்ம எளிதில் அடையலாம். மகாலட்சுமி இந்த தளத்தில் தவம் செய்து பெருமாளோட மார்பில் இடம்பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 108 திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 21வது ஆலயமாக வந்து காணப்படுது. மேலே இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். விஜயரங்க சொக்கப்ப நாயக்க மன்னர் தன்னோட தாய் வந்து தீராத நோயால் அவதிப்படுறதை வந்து பார்த்து மிகவும் மனவேதனை அடைகிறாரு. அதன் பிறகு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்து தனது தாயின் தீராத நோயை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட அன்னை வந்து நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இன்றி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்கிறதுக்காகவும் திருமண தடை நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடுறதுக்காகவும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நந்தி பகவான் சாபத்தால் தனக்கு ஏற்பட்ட உஷ்ண நோய் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட நோயை நிவர்த்தி செய்துவிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், தீராத நோய்கள், வெப்ப நோய் போன்றவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நந்தி பகவான் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது. பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்துக்குள்ளார செல்றதுக்கு முன்னாடி பெரிய திருவடி கருடாழ்வாரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க கருட பகவான் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் கருடாழ்வார் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிடலாம். வாங்க. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஜெகநாத பெருமாள். ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராய் மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு சிறப்புகள் எல்லாத்தையுமே வந்து மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். திருப்பார்கடலில் திருமகள் எப்போதும் திருமாலோட பாதத்துக்கு அருகே இருந்து சேவை சாதிக்கிறது வந்து வழக்கமாக கொண்டு காணப்பட்டாங்க. ஒரு முறை திருமகளுக்கு வந்து பெருமாளோட மார்பில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது. தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக செண்பகராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நாதன் கோயில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து அதாவது வந்து செண்பக மரங்கள் நிறைந்த வனத்தில் அமர்ந்து பெருமாளை நோக்கி கடுந்தவம் பண்ணுறாங்க. பெருமாள் வந்து தன்னை வந்து தன்னோட மார்பில் வந்து ஏற்றுக்கணும், மார்பில் வந்து தனக்கு இடம் தரணும் அப்படின்னு சொல்லி பெருமாளை நோக்கி கடுந்தவம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்து கடுந்தவம் பண்ணுறாங்க. மகாலட்சுமியை காணாது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்த பெருமாள் மகாலட்சுமிக்கு வந்து எதிர் திசையில் வந்து காட்சியளித்து பெருமாள் தன்னோட மார்பில் வந்து மகாலட்சுமிக்கு இடம் தந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு. பெருமாள் வந்து தன்னோட மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் தந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் பெருமாள் கிழக்கு நோக்கி காணப்பட்டிருக்காரு. மகாலட்சுமி வந்து கிழக்கு நோக்கி தவம் செய்ததுனால மகாலட்சுமிக்கு எதிர் திசை சென்று மகாலட்சுமிக்கு வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அமைப்பில் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி அமர்ந்ததாக சொல்லப்படுது. மேலும் சிபி சக்கரவர்த்தியோட தியாக உணர்வை வந்து பார்க்கறதுக்காகவும் பெருமாள் வந்து கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி அமர்ந்ததாக வந்து சொல்லப்படுது. அது என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு முறை சிபி சக்கரவர்த்தியோட தியாகத்தன்மையை வந்து உலகுக்கு வந்து எடுத்துக்காட்ட எம்பெருமான் நாராயணன் வந்து விரும்புகிறாரு. உடனே பார்த்தோம் அப்படின்னா அக்னி தேவன் வந்து ஒரு புறாவாகவும் தேவேந்திரன் இந்திரன் வந்து ஒரு வேடனாகவும் மாறி வராங்க. தேவேந்திரன் இந்திரன் அதாவது வந்து வேடன் ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரன் புறாவை வந்து துரத்திக்கிட்டே வராரு. வேடன்ட்ட வந்து தன்னை காப்பாற்றுமாறு புறா வந்து சிபி சக்கரவர்த்தியை வந்து கேட்குது. சிபி சக்கரவர்த்தி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் கடுந்தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே வேடன்ட்ட வந்து சிபி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, இந்த வாயிலா ஜீவன் புறாவை விட்டுரு, வேணும்னா உன்னோட உணவுக்காக வந்து இந்த புறாவோட எடைக்கு என்னோட தொடையிலேருந்து சதையை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு வேடனும் சம்மதிக்கவே சிபி சக்கரவர்த்தி வந்து ஒரு திராசை எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னோட தொடையை வந்து அறுத்து அந்த புறாவோட எடைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி திராசோட ஒரு தட்டில் வந்து புறாவையும் மறுதட்டில் வந்து தன்னோட தொடையோட சதையும் வைக்கிறாரு. எவ்வளவோ அறுத்து வைத்தும் அந்த சதையை வைத்தும் அந்த திராசு வந்து நகரவே இல்லை. தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சதைகளையும் வச்சு எலும்பும் தோலுமாகி அந்த எலும்பையுமே வந்து திராசில் வச்சதுக்கப்புறம் புறாவும் அந்த இவருடைய சதை இருக்கக்கூடிய அந்த தட்டு வந்து சரிசமமாக நிற்கிது. அதன் பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி சிபி சக்கரவர்த்திக்கு வந்து காட்சியளித்ததாக வந்து சொல்லப்படுது.
அடுத்தது இந்த தலத்துக்கு ஏன் நாதன் கோயில் என்னும் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு முறை நந்தி பகவான் எம்பெருமான் நாராயணனை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வைகுண்டம் போகிறாரு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகிட்ட அனுமதி வாங்காமையே அவர் பாட்டு உள்ளார போயிட்டே இருக்காரு. நானே சிவபெருமானோட வாகனம், நான் எதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தோட வேகமாக வந்து அந்த காவலாளிகளை மீறி செல்கிறாரு. இதனால் சினம் கொண்ட அந்த துவாரபாலர்கள் வந்து நந்திக்கு வந்து சாபம் விடுறாங்க. எங்களை மதியாது நீ பெருமாளை வந்து பார்க்க போனதுனால உன்னோட உடல் முழுவதும் உஷ்ண நோய் வரட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாங்க. பெருமாளோட துவாரபாலர்கிட்ட வந்து சாபம் பெற்ற நந்தி பகவான் சிவபெருமானை போய் பார்த்து தன்னோட நிலைக்காக வருந்துறாரு. உடனே சிவபெருமான் மகாலட்சுமி செண்பகராணியம் அப்படிங்கிற தலத்தில் வந்து பெருமாளோட மார்பில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணுறாங்க. அதே இடத்துல நீயும் சென்று தவம் இரு, உனக்கு வந்து எம்பெருமான் நாராயணன் காட்சியளித்து உனக்கு சாப விமோசனம் வழங்குவார்னு சொல்கிறாரு. சிவபெருமான் கூறியதற்கெனங்க இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து எம்பெருமான் நாராயணனை நோக்கி கடும் தவம் பண்ணுறாரு. அவரோட தவத்துக்கு வச்ச எம்பெருமான் நாராயணன் அவருக்கு வந்து காட்சியளித்து நந்தி பகவானுக்கு ஏற்பட்ட உஷ்ண நோயை நிவர்த்தி செய்துவிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் செண்பகவல்லி தாயார். ஐப்பசி மாதம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தன்னோட மார்பில் தாயாருக்கு இடம் தந்த தலம் அப்படிங்கிறதுனால ஐப்பசி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த தாயாருக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் வந்து வழக்குகளில் வந்து சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். சந்திரதோஷம் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் நமது தாய் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட தாய் வந்து நோயிலிருந்து நீங்கி குணம் பெறதுக்காக வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நாதன் கோயில் என்னும் நந்திபுர விண்ணகரம் ஆலயம் வந்து காணப்படுது. வேறு எங்குமில்ல சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானும் பிரம்மதேவரும் மூலஸ்தானத்தில் பெருமாளை வணங்கிய கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. எம்பெருமான் நாராயணன் குடியிருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு நிகரான தலம் வந்து விண்ணகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 108 திவ்ய தேசங்களில் 5 தலங்கள் வந்து விண்ணகரம் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது. அந்த 5 விண்ணகரங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஒரு விண்ணகரமாக வந்து காணப்படுது. ஏனைய விண்ணகரங்கள் பார்த்தோம் அப்படின்னா திரு அரிமேய விண்ணகரம், திரு வைகுண்ட விண்ணகரம், திரு காளி ஸ்ரீராம விண்ணகரம், திரு பரமேஸ்வர விண்ணகரம் ஆகியவை வந்து ஏனைய விண்ணகரங்களாக வந்து காணப்படுது. காலமேக புலவர் வந்து இந்த ஊரில் தான் அவதரித்து தான் வந்து சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தலம் வந்து தட்சிண ஜெகநாதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. 108 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதி 40 வந்து நடுநாயகமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நாதன் கோயில் என்னும் இந்த நந்திபுர விண்ணகரம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் வந்து நடைபெறும். தாயாருக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும், குழந்தை பாக்கியின்மையெல்லாம் நீங்கும், வழக்குகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனை அனைத்தையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய செண்பகவல்லி தாயார் நிறைவேற்றி தரதான் இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் ஜெகநாதன் என்றும் விண்ணகர பெருமாள் என்றும் நாதநாதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உற்சவரோட திருநாமம் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் செண்பகவல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலைவிருட்சமாக செண்பக மரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட புராண பெயர் நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தற்போதைய பேர் வந்து நாதன் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண சந்திரதோஷம் நீக்கக்கூடிய பழையாறை சோமநாதர் ஆலயத்துக்கு அருகிலேயே தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பழையாறை ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே கார்டில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். சந்திரன் வந்து தாய்க்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட அன்னை வந்து நீண்ட ஆண்டு வந்து நோய் நொடியின்றி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். மேலும் சந்திர திசையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சந்திர தோஷம், சந்திர புத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சந்திர தோஷ நிவர்த்தி தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். இந்த ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தமான நந்தி புஷ்கரணி வந்து காணப்படுது. நந்தி பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இங்கே புஷ்கரணியை உருவாக்கி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்திருக்காரு. வாங்க நந்தி புஷ்கரணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்தகுளம் நந்தி புஷ்கரணி. இந்த நந்தி புஷ்கரணியில் நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது நரம்பு நோய், உஷ்ண நோய் மற்றும் தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நாதன் கோயில் நந்திபுர விண்ணகரம் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருக்கற்காவூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய
பட்டீஸ்வரத்துலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது. கும்பகோணத்துலேருந்து பட்டீஸ்வரம் வரைக்கும் நம்ம வந்து பேருந்தில் வரலாம். பட்டீஸ்வரத்துலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு வந்து நேரடியாக வரத்துக்கு பேருந்து வசதி வந்து கிடையாது. தனி வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தனி வாகனத்தில் வரும்பொழுது இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.